ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பினி விலாக்ஸ். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம குட்டி தம்பிக்கு வந்து பேர் வைக்கிறோம். அதாவது நேமிங் செரிமனின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அவன் ஆகஸ்ட் 30 பிறந்தாங்க. ஆனால் இவ்வளோ நாள் அவனுக்கு பேர் வைக்கல. ஆளாளுக்கு ஒரு பேர் சொல்லி அவனை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி, பேர் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல நாளாக கேலண்டர் எடுத்து பார்த்து தேடி இப்போ நாளைக்கு வந்து புக் ஆகிருக்கு. ஜான்வரி 22 அவனுக்கு பேர் வைக்கலான்னு முடிவெடுத்து இப்போ நாங்கள் வந்து நாகர்கோவிலேருந்து திருப்பூர் வரைக்கும் ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். நாளைக்கு அந்த நேமிங் செரிமனியில் என்னெல்லாம் நடக்குதுன்னு நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். பேர் வைக்கிறதுக்கு காலையில் எல்லாருமே பிள்ளையார் கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ இங்கே என்னெல்லாம் நடக்குன்னு இந்த வீடியோவில் பாருங்கள். Ambil. பேர் சொல்லுங்க. நீ போ. அப்போ சிங்க ஹர்ஷயாளன் இழுத்து பாத்தீங்கன்னா கரெக்டா அவ்வளவுதான். கோவிலில் இருக்கிற ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு இப்போ எல்லோரும் நல்லா சாப்பிட்டாச்சுங்க. இப்போ லாஸ்ட்டாக 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாம்பார் ஏதாவது வேணுமா? இப்படி சாப்பிடுவாங்க. இப்போ வழக்கமாக சோஷியல் மீடியாவில் நேமை ரிவீல் பண்ணுறேன்னு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணுறாங்க. சரி, நம்மளும் அதே மாதிரி பண்ணலான்னு அவங்கக்கிட்ட ரேட்டு கேட்டு பார்த்தேங்க. ரேட்டு வந்து ரொம்ப ஓவராகவே சொன்னாங்க. ஏன் 4 அட்டைக்கும் பேப்பருக்குமாயா உங்களுக்கு வந்து 1000 ரூபா தேவைப்படுதுன்னு நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவ்வளோதுக்கு அது ஒர்த்து இல்லை. அப்புறம் ரூபி தான் சொன்னால் அவங்க அக்காவுக்கு இந்த மாதிரி டெக்கரேஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டுன்னு.
அதனால அவங்களே தாங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் தான் இதுக்காக எதுவுமே பண்ணலை. ஆனால் நம்ம கையில் கத்திரிக்கோலை விட்டு கொடுத்து இதை கட் பண்ண சொல்லியிருக்காங்க. எனக்கும் அதில் கட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க, நம்ம அது கட் பண்ணிக்கிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஆர் ஹர்ஷா யாழன். இந்த நேமை நீங்கள் வந்து அந்த கோவிலை வச்சு நாங்கள் சொல்லிட்டோம். அந்த கோவிலில் இருக்கும்போது சில பேர் வரலைங்க. அதனால தான் இதை திரும்பியும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு பிளானில் இவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து கேக் வெட்ட போகிறோம். முன்னாடிலாம் நம்மளுக்கு எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் ஒரு சாதாரண ஒரு நார்மல் கேக்கை வாங்கி வெட்டுவோம். அதுக்கப்புறம் பிளாக் ஃபாரஸ்ட்னு ஒரு கேக் வந்து கேக்கு வேல்டையே அப்படி மாற்றி போட்டுச்சு. இப்போ அந்த பிளாக் ஃபாரஸ்ட்டு கூட மதிப்பு இல்லைங்க. அதனால நம்ம இப்போ ஒரு சாக்லேட் ஓரியோ ஐஸ்கிரீம் கேக்கு வாங்கி நம்ம கட் பண்ண போகிறோம். இதில் என்ன காமெடின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியும் அவன் வந்து சாப்பிட போகிறதில்ல. அவன் பேரை சொல்லி நம்ம எல்லாரும் சாப்பிட போகிறோம். அதுதாங்க கொஞ்சம் மனசு கஷ்டமாட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேமிங் செரிமனி இனிதே முடிந்தது. வந்த எல்லாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் சொல்லிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.